எல்லாரும் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க, அருண் எல்லாரும் திட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படியும் அதுல உங்களுக்கு சந்தோஷம் இருக்குல்ல? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை. ஹெல்ப் பண்ணாம அந்த மாதிரி பண்ணாரு. அதனாலதான் மீடியால எல்லாம் வச்சு செய்றாங்க. அவர் கேரக்டரே அப்படிதானா? பண்ணிட்டு தான் சார் வந்து. நீ கவலைப்படாத, நான் இருக்கேன். நீங்க யார் முதல்ல? சார் நான் ஏத்த வீட்ல இருக்கேன் சார். சார் உங்களுக்கு அதான் தேவையில்லை சார். மீனா எதுவும் நினைச்சுக்க மாட்டாங்க. என்னை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு நான் எந்த இன்டென்ஷனோட பேசுறேன்னு தெரியும். இப்போ நீ லா பாயிண்ட் தப்பெல்லாம் கிடையாது. ஒரு போலீஸா தப்பு பண்ணவங்கள துரத்திட்டு தான் ஓடத்தணும். அப்படித்தானே அவங்க பழகிருப்பாங்க. உங்க வீர பிரதாபத்தை கண்டு நான் தலை வணங்குறேன். அது வேஸ்ட். வழக்கமா ஒரு ஸ்வீட் பண்ணுவீங்க. டேய், இப்ப இவன் என்னத்த சாதிச்சிட்டான்னு ஸ்வீட் எல்லாம் கேக்குற? போற அப்புறம் இங்கறியா இவெல்லாம் இருக்க வரைக்கும் நம்ம ஊர் எங்க அமெரிக்கா வருது. தடுத்து ஏன் அத்தை, அவர் நல்லது பண்ணிருக்காரு. அது ஸ்வீட் சாப்பிட்டு கொண்டாடுறது ஒன்னும் தப்பில்லையே. எங்க அம்மா சொல்லிருக்காங்க, எந்த ஒரு நல்ல காரியம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் ஸ்வீட் சாப்பிடணும்னு. அடுத்தவங்களுக்கு ஒரு கெடுதல் நடக்கிற நேரத்துல பிரியாணி சாப்பிடணும்னு நினைக்கிறது தான் தப்பு. இல்ல நானா இருந்தா ரோட்ல நடமாடவே மாட்டேன். இந்த அளவுக்கு ஒரு கேவலத்தை பார்த்து பரவாயில்ல. இந்த மேட்ச் நல்ல பேர் எடுக்கணும்னு அடிக்கடி இந்த மாதிரி ஒரு ஸ்டண்ட் வேலை பாக்குறேன். அவர் புதுசா நல்ல பேர் எடுக்கணும்னு ஒன்னும் அவசியம் இல்ல. அதெல்லாம் அந்த காலம். இன்னைக்கெல்லாம் தடுத்தாங்கன்னா மூக்கு மோரெல்லாம் பேந்து போகும். எவன் சொல்லு? எவன் உன்னை தடுத்தது? நீ பொளந்துறேன். விடுங்க. நம்மீனா நீ நறுக்கு நெருங்குன்னு எல்லாரும் மூக்கைய உடைச்சு விடுற. அம்மாவே நீ பேசுனதுல ஆஃப் ஆயிட்டு போயிட்டாங்க. என்ன பார்த்த படத்துக்கு இது கொஞ்சம் நல்லா இருக்கும் போல நல்லா இருக்கு. இருந்துச்சா? அததான் சொன்னேன். நீங்க என்னைக்குமே இப்படி பண்ண மாட்டீங்க. கண்டிப்பா அவன் அதை வேணும்னு தான் பண்ணேன்னு நினைச்சிருப்பான். ஏன்டா டென்ஷன் ஆகுற? டென்ஷன் ஆகல, சும்மா நான் சீரியஸா விளையாடாம ஜாலியா இருக்கு. ஜாலியா இருக்கேன் நானு. மாப்பிள்ள பேசுனது டிவில பார்த்தேன். ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்காரு. இன்னைக்கு மாமா தான் ட்ரெண்டிங். கூட்ட போலீஸாவை போட்டு எப்படி பூமா தர்றாரு பாருடா. சீதாவை பத்தி கேட்டமா? அவ போன் பண்ணாலா இல்லையா? நீ இருந்துக்க, இனிமே என் கூட வராத. ஏன் இல்லடா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு.